தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் தான் தற்போது பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டு வருது. ஒரு பக்கம் அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு ஒரு சிலர் விமர்சனம் கொடுத்துட்டு இருந்தாலுமே, விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து பலர் அவங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த சமயத்துல சிம்பு அவர்களுடைய கெட்டவன் படத்தை இயக்குவதாக இருந்த இயக்குனர் நந்துவுமே விஜய் அவர்களுடைய அரசியல் மற்றும் திரைப்பயணத்தை பற்றி தனக்கு தோன்றிய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கார். இயக்குனர் நந்து அவர்கள் விஜய் சார் நடித்த தலைவா திரைப்படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போதெல்லாம் மற்ற நடிகர்கள் அனைவருமே ப்ராம்ப்டிங் தான் கேட்பாங்களாம். ஆனால் விஜய் சார் மட்டும் எத்தனை பக்கம் வசனமாக இருந்தாலுமே அசால்ட்டாக மனப்பாடம் பண்ணி நடித்து அசத்தி விடுவாரா. சத்யராஜ் கூட டைலாக்கை படுத்து காட்ட சொல்வார். ஆனால் விஜய் அவர்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பக்க வசனமாக இருந்தாலுமே அதனை ஒருமுறைப்படுத்தி விட்டு நடித்து விடுவார் அப்படின்னு நந்து அவர்கள் தெரிவிச்சிருக்கார். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தற்போது அரசியல் களத்துல பேப்பரை வைத்துக் கொண்டு படிப்பதை பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கு. அரசியல் ஒரு ஹீரோவை இப்படியெல்லாம் மாற்றுமா அப்படின்னு தோன்ற வைக்குது. சினிமாவில் 10 பக்க வசனங்களை அசால்ட்டாக பேப்பரை பார்க்காமலேயே பேசும் விஜய் அவர்கள் அரசியல் பேப்பரை பார்த்து பார்த்து பேசி வருவதை பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருக்கு. நான் பார்த்த விஜய் அவர்கள் இது கிடையாது அப்படின்னு அவர் சமீபத்தில் பேசியிருக்கார். ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கரூர் விவகாரம் சூடுபிடிக்கவுமே ஆரம்பிச்சிருக்கு. இதுல திமுகவுடைய செயல்பாடுகளுமே நிறைய இருக்கு. அப்படின்றதுனால கூடிய விரைவிலேயே இந்த பிரச்சனையை முடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு திமுக தரப்புமே அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்களா. ஆகையால தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நேர்ல சந்திக்க இருக்காராம். இந்த சந்திப்பு பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தாலுமே இந்த பிரச்சனையை முடித்து வைக்க இதுதான் ஒரே வழி அப்படின்றதுனால இந்த முடிவை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காரா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.